வெல்கம் டு ஃபியூச்சர் ரிசன் ஸ்டடி சென்டர் சேலம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய வகுப்பில் நம்ம காண இருக்கிறது யூஜிடெட் பிஆர்டி தமிழ் ஆன்லைன் கிளாஸ் அழகு 6ல் களம்பகம் சிற்றிலக்கியம் பகுதி 19 பிரிவு. ஓகேங்களா? களம்பகத்தை பற்றி 3வது களம்பகம் பகுதி 3 தான் பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி களம்பகம்னா என்ன, களம்பகத்தில் சொல்லப்பட்ட உறுப்புகள் பற்றி செய்தி பார்த்தோம். அதில் 14 பழமையான களம்பக உறுப்புகள், இவையின்றி பாட்டியல் நூலில் காணப்படும் பல புதிய உறுப்புகளை தான் பார்க்குறோம். சரிங்களா? கடந்த வகுப்பில் பழமையான களம்பக உறுப்புகள் என்னென்ன அப்படின்ற செய்தியை பார்த்தோம். அது 14 உறுப்புகள் பார்த்தோம். அதை தொடர்ந்து பாட்டியல் நூலில் சில புதிய உறுப்புகளை இணைத்திருக்காங்க. அந்த உறுப்புகளை பற்றி தான் இன்றைய வகுப்பில் பகுதி 3ல் களம்பகம் பகுதி 3ல் நம்ம காண இருக்கிறோம். சரிங்களா? அப்போ அதில் முதலாவதாக சொல்லக்கூடிய உறுப்பு பேர் தான் பான். பான் அப்படின்னா ஊடல் கொண்ட தலைவி. ஊடல் கொண்ட தலைவியிடம் சேர எண்ணும் தலைமகன் தலைவியின் கோபத்தை தணிக்க பாணனை தூது அனுப்புவதாக பாடுவது. பாணனை தூது அனுப்புவதாக பாடப்படுவது தான் இந்த பான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உறுப்பாகும். இப்போ தலைவி கோபத்தில் இருக்கிறப்ப தலைவியின் கோபத்தை குறைப்பதற்காக தலைவன் நேரே செல்லாமல் பாணனை கூட்டிகிட்டு போகிறான். ஏன்னா பாணன் தலைவியை புகழ்ந்து பாட, அரசனுடைய இயல்பை கூற, அவனுடைய நிலைப்பாடை கூட பாணன் பாட்டாக படிக்கிறப்ப அவள் மனம் மாறும் என்று எண்ணி பாணனை தூது அனுப்புகிறான். சரி, யார் அனுப்புகிறா? தலைவன் தூது அனுப்புகிறான். தலைவியிடம் பாணனை தூது செய்தியை பற்றி சொல்கிறது தான் பான் என்னும் உறுப்பாகும். அதற்கடுத்து தலை, 2வது உறுப்பு தலை. கலைமகள் அணிவதற்கு தலைவன் தலையுடை ஏந்தி வந்து தோழனிடம் குறை கூறி கொடுத்து அதனை தலைவி ஏற்றுக்கொள்ளும்படி செய்யுமாறு வேண்ட. தலைவன் என்ன செய்கிறாரு? தலையடை அப்படின்னா தலையுடை அப்படின்னா தலையால் செய்த ஆடை ஒன்றை கொடுக்குறா. அப்போ தோழியும் அதனை தலைவியிடம் தந்து தலைவனின் விருப்பத்தை தலைவனுக்கு கூறுவதாக அமைவது. அப்போ தலைவன் தன்னுடைய அன்பின் வெளிக்காட்டியாக ஒரு பொருளை, தலையுடை அப்படின்ற ஒரு பொருளை யார்கிட்ட கொடுக்குறா? தோழிகிட்ட கொடுக்குறான். கொடுத்து உன் தோழிகிட்ட தலைவியிட்ட இதை கொடுத்து அந்த விருப்பத்தை ஏற்றுக்கொள், என்னுடைய அன்பின் வெளிப்பாடாக இதை நான் கொடுக்குறேன், இது ஏற்றுக்கொண்டா அதற்கு சம்மதம் என்று நான் அறிந்து கொள்றேன்னு சொல்லிட்டு தலைவன் யார்கிட்ட சொல்கிறான்? தோழிகிட்ட சொல்கிறான். அப்போ கலைமகள் அணிவதற்கு தலைவன் தலையுடை ஏந்தி வந்த தோழியிடம் குறை கூறி கொடுத்து அதனை தலைவி ஏற்றுக்கொள்ளும்படி செய்யுமாறு வேண்டார். அது ஏற்றுக்க சொல்லுமா அப்படின்னு. அப்போ தோழியும் அதனை தலைவியிடம் தந்து தலைவனின் விருப்பத்தை தலைவனுக்கு கூறுவதாக அமைவது தான் இந்த தலை அப்படின்ற உறுப்பு. ஓகேவா? அதற்கடுத்து இரங்கல். தலைவனை பிரிந்து தலைவி பிரிவாற்றாது கடல் களி முதலியவற்றை நோக்கி இறங்கி பாடுவது. இப்போ தலைவன் தலைவிக்குள்ளே இவ்வாறாக அன்பு கொண்ட தலைவன் தலைவிக்குள்ளேயே ஒரு பிரிவு, செலவெடுத்தல் அப்படின்னு சொல்லி படிப்போம் இலக்கியத்தில். ஓகேங்களா? அகப்பொருள் இலக்கணத்தில் செலவெழுதல் அப்படின்னு சொல்லி வரும். இந்த செலவு அப்படின்னா பொருள் காரணமாகவோ கல்வி காரணமாகவோ தலைவன் தலைவியை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய செலவு நடக்கும். அந்த செலவு காலத்தில் என்ன செய்வாங்கன்னா தலைவனை நினைத்து தலைவி பாடுவா. அப்போ அந்த பிரிவாற்றலை உடைத்தற் பொறுத்து கடலையும் களியையும் பாற்றி தன்னுடைய இரங்கற்பாவை பாடுவா. இரங்கல்னா தன்னுடைய துக்கத்தை நினைத்து பாடுவா. அதுதான் இரங்கல் அப்படின்ற உறுப்புல பேசப்படுது. அடுத்து ஊர். ஓகேங்களா? பாட்டுடைய தலைவனின் வாழும் ஊரின் பெருமையை தோன்ற பாடுவது. அவ்வாறு பாடும்போது அந்த தலைவனுடைய ஊரின் சிறப்பை புகழ்ந்து பாடுவது ஒரு மரபாக இருக்கு. அதுதான் ஊர் அப்படின்ற உறுப்பு தனி உறுப்பாக அங்கே பேசப்படுது. அதற்கடுத்து குரம். அப்ப தலைவி விரும்பிய தலைவனுடன் சேரும் வாய்ப்பினை குறமகள் ஒருத்தி குறிப்பார்த்து உரைப்பதாக கூறுவது. இவ்வாறு தலைவி வருத்தத்தோடு இருக்கிறப்ப உன் வருத்தம் நீங்கி நீ உன் தலைவனோடு சேருவாய் அப்படின்னு சொல்லிட்டு குறமகள் ஒருத்தி. ஓகேங்களா? மலைவாழ் மக்கத்துல குறி சொல்லக்கூடிய குறமகள் ஒருத்தி குறி சொல்லி ஆற்றுப்படுத்துவதாக ஒரு பாடல் அமைப்பு இருக்கும். அந்த ஆற்றுப்படுத்தலை போன்று குறம் அப்படின்ற உறுப்புல குறமகள் ஒருத்தி குறிப்பார்த்து உரைப்பதாக அமையக்கூடிய பகுதி தான் இந்த குறம் அப்படின்ற ஒரு உறுப்பு. ஓகே. அதனை தொடர்ந்து தூது. முன்னாவே நம்ம என்ன பார்த்தோம்? தூது செல்வாங்க. யாரு? பாணனை தூது விடுறாரு.
தலைவியினுடைய கோபத்தை தணிக்க தலைவன் என்ன செய்யறாரு, பாணனை தூது விடுறாரு, தூது விட்டு பாட சொல்றாரு. அது மாதிரி தலைவனை பிரிந்த தலைவி தலைவனிடம் தன் கருத்தை, அங்க பாணனை தூது விடுறது யாரு, தலைவன் பாணனை தூது விடுறாரு, தன்னுடைய கோபத்தை தணித்து நீ என்னுடன் பேசுவாயேக அப்படின்னு பாணனை பாட சொல்லி தூது அனுப்புறாரு யாரு, தலைவன். அது மாதிரி தலைவனை பிரிந்து சென்ற, ஓகேங்களா, பிரிவு காலத்துல தலைவனை பிரிந்து சென்ற தலைவி தலைவனிடம் தன் கருத்தை உரைக்குமாறு, யாரு இங்க தூது விடுறா, தலைவனை பிரிந்து சென்ற தலைவி தலைவனிடம் தன் கருத்தை உரைக்குமாறு அஃறிணை பொருள், ஓகே, அஃறிணை பொருள் பாங்கி முதலியோரை உரைத்து தூது பாடுவது. அஃறிணை பொருளையும் பாங்கியும் தூது, பாங்கி அப்படின்னா தோழி, தோழிய என்ன செய்வாங்க, தூது விடுத்து அனுப்புவாங்க. முதலியோரை தூது விடுவதாக பாடுவது அந்த தூது அப்படின்ற உறுப்பு. தலைவனை பிரிந்த தலைவி தலைவனிடம் தன் கருத்தை உரைக்குமாறு அஃறிணை பொருட்களையும் பாங்கியையும் முதலியானவற்றை தூது விடுவதாக பாடப்படுவதா இந்த தூது அப்படின்ற உறுப்பு. தூது அப்படின்ற உறுப்பு. இவ்வாறாக பாட்டியல் நூல்களில் குறிப்பிடப்பெறாமல் உரையாசிரியர்களால் எடுத்து காட்டப்பெற்ற இலக்கிய உறுப்புகள், பாட்டியல் நூல்களில் குறிப்பிடப்பெறாமல் உரையாசிரியர்களால் எடுத்து காட்டப்பட்ட இலக்கிய உறுப்புகள், இதுதான் இலக்கிய உறுப்புகள்னு சொல்றாங்க. இப்போ உரையாசிரியர்களாலும் காட்டப்பெறாமல் களம்பக இலக்கியங்களில் பயின்று வரும் ஆகியவற்றை இலக்கணத்தில் காண்போம். சரிங்களா, இவ்வாறு பாட்டியல்ல உரையாசிரியர்களால் காட்டப்பெறாத இலக்கியத்தை இதுல சொல்றாங்க, களம்பக இலக்கிய இலக்கணத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அவ்வாறு சொல்லக்கூடிய உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, புரவலன் ஒருவனிடம் பொருள் பெற்ற இரவலன் ஒருவன் மற்றொருவனை அவனிடத்தில் ஆற்றுப்படுத்துவதாக. பரிசில் பெற்ற ஒரு புலவர் தான் மாதிரி நீயும் பரிசில் பெற்று ஆற்றுப்படுத்துக, உன்னை ஆற்றுப்படுத்திக்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பெற்ற இன்பம் நீயும் பெறுக அப்படின்னு ஒரு புரவலர் இன்னொரு புரவலரை பார்த்து அவனிடத்தில் ஆற்றுப்படுத்தல தான் ஆற்றுப்படை அப்படின்ற துறையில சொல்றாங்க. அதற்கடுத்து இடைச்சியர் அப்படின்னு ஒன்று இருக்கு. இடைச்சியர்னா தெருவில் தயிர் விற்கும், இடைச்சின்னு யாரும் சொல்றாங்க, தயிர் விற்பவரை. இடைச்சி என்ற ஒருத்தியின் எழிலை கண்டு காதல் கொண்ட ஒருவன் பாடுவதாக பாடுவது. இறைச்சி அதாவது இடர்ச்சி, இடைச்சியர்னு சொல்றாங்க. இடர்ச்சின்னு யாரோ சொல்றாங்க, தயிர் விற்கும் பெண்ணை சொல்றாங்க. அந்த பெண்ணோட எழிலை போற்றும்பதாக பாடக்கூடிய பாடல் வகை தான் என்ன பாடல், இடைச்சியர் பாடல். ஓகேவா. அதற்கடுத்து கீரையார்ல தெருவில் கீரை விற்கும் ஒருத்தியின் எழிலை கண்டு காதல் கொண்ட ஒருவன் பாடுவதாக வருவது. தெருவில் கீரை விற்கும் ஒருத்தியின் எழிலை கண்டு காதல் கொண்ட ஒருவன் பாடுவதாக வருவதுதான் கீரையார் பாடல். அடுத்து தலைச்சியார் பாடல். தெருவில் மீன் விற்கும் ஒருத்தியின் எழில் நலங்களை கண்டு காதல் கொண்ட ஒருவன் பாடுவதாக வருவது. தெருவில் மீன் விற்கும் ஒருத்தியின் எழிலை கண்டு, மீன் விற்பவரை என்னன்னு சொல்றாங்க, தலைச்சியர்னு சொல்றாங்க. தயிர் விற்பவங்கள இடைச்சியர்னு சொல்றாங்க. கீரையார். ஓகேவா. இது ஒவ்வொரு தொழில் பொறுத்தும் அங்க தொழில் நிமித்தமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு பெயர் வைக்கப்படுகிறது. ஓகேவா. இடைச்சியர் என்ற தயிர் விற்கும், கீரை விற்பவர் கீரையார், தெருவில் மீன் விற்பவரை தலைச்சியர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. அடுத்து குற்றியார் அப்படின்னா வைணவ பெண் துறவியாகிய ஒருத்தியை கண்டு காதல் கொண்ட ஒருவன் பாடுவதாக வருவது. வைணவ பெண் துறவியாகிய ஒருத்தியை கண்டு காதல் கொண்ட ஒருவன் பாடுவதாக வருவதுதான் அந்த கொற்றியார் அப்படின்ற பாடல். அடுத்து பிச்சியார். சிவச்சின்னம் அணிந்த பெண் துறவியை கண்டு காதல் கொண்ட ஒருவன் பாடுவதாக வருவது. சிவச்சின்னம் அணிந்த பெண் துறவியை கண்டு காதல் கொண்ட ஒருவன் பாடுவதாக அமைவதுதான் இந்த பிச்சியார் அப்படின்ற பாடல். அடுத்து யோகினியார். அடுத்து பாடக்கூடிய பாடல் யோகினியார். சூளம் பொறி உடம்பில் திகழ, சூளம் போன்ற சின்னம் உடம்பில் திகழ, கையில் கபாலத்துடன் காட்சி தரும் யோகினி என்னும் பெண்
மங்கை என்னும் மங்கை சிவனை நோக்கி தவம் செய்பவள். இவ்வளவு பெருமையை உரைப்பதான் யோகினியார். அப்ப சூலம் பொறித்த உடம்பில் கையில் பொறித்த உடம்பில் திகழ உடம்பில் அதாவது சின்ன உடம்பில் இருக்க கையில் கபாலத்துடன் காட்சி தரும் யோகினி என்னும் மங்கை சிவனை நோக்கி தவம் செய்பவள். இவளது பெருமை உரைப்பதான் யோகினியார் அப்படின்ற பாடல். அதற்கடுத்து சிலேடை. சிலேடை அப்படின்றது செம்மொழியாலோ பிறமொழியாலோ ஒன்றுக்கு மேற்பட்ட பொருளமைய பாடுவது. சிலேடை அப்படின்னா ஒரு சொல் பல பொருள் பாட, அதாவது இரு பொருளோ பல பொருளோ அமைய பாடுபடுவது. அது செம்மொழியாகவும் இருக்கலாம், பிறமொழியாகவும் இருக்கலாம். ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருள் அமைதியில் பாடப்படுவது தான் என்னன்னு சொல்லி சொல்றாங்க, சிலேடை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து பல்லு. இவ்வகையில் பல்லு அப்படின்ற இலக்கியமும் சேரப்படுது. அப்போ பல்லர்கள் அப்படின்னா மருத நிலத்தில் வாழக்கூடிய மகளிர், மருத நிலத்தில் விற்றிருக்கக்கூடிய நில மாந்தர்களை தான் பல்லர் அப்படின்ற சொல்லால் அழைக்கப்படுறாங்க. அந்த மருத நில மக்களை தான் பல்லர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பல்லர்களுடைய வாழ்வியல் நிகழ்ச்சியை கூறும் முறையில் இறுதியில் பல்லீரே என்ற சொல் கொண்டு முடிவதாக பாடுவதுதான் இந்த பல்லு இலக்கியம். இறுதியில் பல்லு அப்படின்னு சொல் கொண்டு முடிவதுதான் என்னன்னு சொல்றாங்க, பல்லு இலக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா. உழவு வாழ்வை சித்தரிக்கும் இலக்கியம் பல்லு. மருத நூலாக கருதப்படும் சிற்றிலக்கியம் பல்லு. சேரி மொழியும் செந்தமிழ் வழக்கும் கலந்த நூல் இந்த குறவஞ்சி போன்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நூல் இந்த பல்லு. ஏசல் இடம்பெறும் இலக்கியமும் பல்லு. சமயங்களை தாக்குவது போன்று சமய கருத்துக்களையும் கதையும் சுவையாக கூறுவது பல்லு. உலத்திப்பாட்டு என்ற ஒரு வேறு பெயரும் ஒன்று. சந்தை இசை மிகுந்த நூல், கோலாட்டமாக பாடப்பட்ட நூல் என்பார் டிகேசி. முதல் பல்லு நூல் அப்படின்னு சொல்லி பார்த்து இதுக்கு நிறைய வரிசைப்படுத்த சொல்லுது. சரிங்களா. இந்த பல்லு அப்படின்ற இலக்கியத்துல விருத்தற்பா, வெண்பா, சிந்து அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு பாவகை பாடப்பட்டுள்ளது. சரிங்களா. பல்லு இலக்கியம் விருத்தப்பாவாலும் வெண்பாவாலும் வஞ்சிப்பாவாலும் பாடப்பட்டிருக்கு. சரிங்களா. சிந்துப்பால, விருத்தப்பால, வஞ்சிப்பால அப்படின்னு சொல்லிலாம் இந்த பல்லு இலக்கியம் பாடப்பட்டிருக்கு. சரிங்களா. பல்லு இலக்கியம் பாடப்பட்டிருக்கு. ஓகே. பல்லர்கள் வாழ்வியல் நிகழ்ச்சியை கூறும் முறையில் இறுதியில் பல்லீரே என்ற சொல் இடம்பெற்றிருக்கு. இந்த பல்லீரே அப்படின்ற சொல் எதை பற்றி சொல்லணும்னா உழவர்களுடைய வாழ்வியல் நிலையை பற்றி சொல்லக்கூடிய நூல் தான். அவ்வாறு பேசக்கூடிய நூல் தான் இந்த பல்லு அப்படின்ற சிற்றிலக்கியம். சரிங்களா. இந்த பல்லு அப்படின்ற சிற்றிலக்கியம் உழவர்களை பற்றி சொல்லும்போது இது என்ன பாவால் இயற்றப்பட்டிருக்குன்னா, இது என்ன பாவால் இயற்றப்பெற்ற ஒரு சிற்றிலக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சிந்துப்பா, கலிப்பா, விருத்தற்பா, தரு அப்படின்ற பாவினங்களால் பிறவி பாடப்பட்ட நாடக தமிழில் வரக்கூடிய ஒரு சிற்றிலக்கியம். சரிங்களா. அதுல கலிப்பாக்கள் பெரும்பாலும் புலவர் கூற்றாகும். கலிப்பாக்கள் என்ன கூற்றால் அமைஞ்சிருக்கு, புலவர் கூற்றாலும். ஓகேங்களா. ஓகே. கலிப்பா பெரும்பாலும் குலவர் கூற்றாலும், சிந்து பாடல்கள் கதை மாந்தர் கூற்றாகவும் இருக்கு. இதுல சிந்து, களி, விருத்தம், தரு அப்படின்னு 3 சொல்றோம்ல, அதுல இந்த சிந்து பாடல்கள் கதை மாந்தரோட கூற்றாகவும், கலிப்பா புலவரோட கூற்றாகவும் அமைய பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா. இந்த செய்தியும் இதோட பார்க்கணும். அடுத்து பாத வகுப்பு. புயவகுப்பு என்னும் பாபதற்கொப்ப பிற்காலத்தில் தோன்றிய உறுப்பு தலைவனின் திருவடி சிறப்பை உரைப்பதாகும். பாதாதி கேசம் அப்படின்லாம் படிப்போம் பின்வரும் உறுப்புல, அதாவது பின்வரும் சிற்றிலக்கியத்துல படிப்போம். அப்போ புயவகுப்பு என்னும் பாபதற்கு ஒப்ப பிற்காலத்தில் தோன்றிய உறுப்பு தலைவனின் திருவடி சிறப்பை உரைப்பதாகும். தலைவனுடைய திருவடியை சிறப்பித்து உரைப்பதாக அமையப்பட்ட ஒரு பகுதியாக இது இருக்கிறது. ஓகேவா. அதற்கடுத்து வெற்றி விலகல். வெற்றி விலகல். வெற்றி விலகல் அப்படின்னா என்ன, சரியா, சரி, வெறி விலகல் அப்படின்னா என்ன,
கள ஒழுக்கம் ஒழுகிய தலைவியின் மேனி வேறுபாடு கண்டு தெய்வ குற்றம் என எண்ணியதாய் வெறியாட்டி வர செய்வாள். அப்போது தோழி தலைவியின் காதலை வெளிப்படுத்துவாள். இப்பொருள் அமைதியை கொண்டு வருவது. கள ஒழுக்கத்துல ஒழுகிய தலைவனோட மேனி, அதாவது கள ஒழுக்கத்துல என்ன செய்யறா, தலைவிக்கு தோழிக்கு தெரியாம தலைவனை கண்டு கழித்துட்டு வரா. அப்ப இந்த தலைவியோட நிலைப்பாடுல ஒரு மாற்றம் தெரிகிறது. அவளோட உடலில் ஏதோ ஒரு மனம் வீசுகிறது. இவள் ஏதோ களவு தொழிலில் ஈடுபட்டிருக்கா அப்படின்றத உணர்ந்து தோழி என்ன செய்யறா, அதாவது பாங்கி என்ன செய்வானா, தெய்வத்துக்கு குற்றத்திற்கு எண்ணியத அந்த செயல்பாடு தெய்வ குற்றமாக எண்ணியதை வெறியாட்டி வர செய்வாள். அப்போது தோழி தலைவியின் காதலை வெளிப்படுத்துவாள். அப்ப செய்வாள். அப்ப அந்த வெறியாட்டு நிகழும் போது தலைவி என்ன செய்வா, தன்னுடைய காதலை வெளிப்படுத்தி அது உண்மையான காதல் தான், இதுல தவறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய காதலின் அன்பை அதாவது தோழிக்கு வெளிப்படுத்தக்கூடிய நிகழ் தான் வெறி விலகல் அப்படின்ற செயல்பாடு. சரிங்களா? இது அகப்பொருள் இலக்கணத்திலேயே நிறைய இடத்துல இது சார்ந்த செய்தி, அகப்பொருள் திணையில இதன் பற்றி செய்தி சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? ஓகே. இவ்வாறு பாடப்பட்ட சிற்றிலக்கியம் எதுனா பள்ளு அப்படின்ற சிற்றிலக்கியம். களம்பக இலக்கியங்களில் பொருள் அமைதியை ஓகே. அப்போ பள்ளு அப்படின்ற சிற்றிலக்கியம் நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்போ அந்த பள்ளு அப்படின்ற சிற்றிலக்கியம் சார்ந்த செய்தியும் இங்கே சொல்லியிருக்காங்க. இதில் களம்பகத்தில் ஒரு உறுப்பாக பேசப்பட்டிருக்க செய்தியும் இங்கே எதில் சொல்லியிருக்காங்க, களம்பகம் எப்படி களம்பகம் அப்படின்ற சிற்றிலக்கியம் தோன்றுவதற்கு முன்னாடியே பள்ளு அப்படின்ற சிற்றிலக்கியம் தோன்றுவதற்கு முன்னாடியே களம்பகத்துல இந்த பள்ளு அப்படின்ற ஒன்று ஒரு உறுப்பாக பேசப்பட்டிருக்கு. அந்த பல்லுல என்ன செய்தியெல்லாம் சொல்லியிருக்கு, என்ன பாவால இயற்றப்பட்டிருக்கு அப்படின்ற செய்தியை நம்ம இதுக்கு அடுத்து இருக்க பள்ளு சிற்றிலக்கியத்தை பார்ப்போம். அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே. அப்ப களம்பக இலக்கியங்களின் பொருள் அமைதியை மற்ற சிற்றிலக்கிய பொருளை போன்றே களம்பக இலக்கியங்களில் பொருள் அமைதியை மற்ற சிற்றிலக்கிய பொருளை போன்றதே தான் இருக்கு. இதுல இறைவன், இறைவி, அரசர், அடியராகிய இருவரும் பாட்டுடைய தலைவன் யாரோ அவரை புகழ்ந்து போற்றுவது இக்களம்பக இலக்கியத்தின் பொது பொருளமைதி. களம்பக இலக்கியத்தின் பொது பொருளமைதி. ஆயினும் மல்லிகை மாலை, ரோசா மாலை ஆகிய தனிமலர் மாலைகளுக்குள் கதம்ப மாலைகளுக்கும் தோற்றம் பொதுவாயினும் வண்ணம் நாற்றம் வேறுபடுவது போல சிற்றிலக்கிய நூல் களம்பக இலக்கியம் வேறுபட்டு விளைகிறது. சரிங்களா? 96 சிற்றிலக்கியம். அந்த சிற்றிலக்கியம் அப்படின்றது ஒரே பேரில் அமையப்பட்டாலும் அதில் கூறப்பட்ட செய்தி பொருட்டு அது வேறுபடுகிறது. அதற்கு ஊமையை என்ன சொல்றாரு பாருங்க. ஒரு மாலையில மல்லிகை மாலை இருக்கும், ரோசா மாலையில மல்லிகைப்பூ இருக்கும், ரோசாப்பூ இருக்கும். ஒவ்வொன்றும் தனித்தனி மாலைகளுக்குள் கதம்ப மாலைக்கு தோற்றம் பொதுவாயின் ஒவ்வொரு மலரும் தனித்தனி மலராக இருக்கிறப்ப ரோசா மாலை, மல்லிகை மாலை அப்படின்னு சொல்லிட்டு முல்லை மாலைன்னு தனித்தனி மாலை பெயர்கள் பெற்றாலும் கதம்பம் அப்படின்னு சொல்றப்ப இது எல்லாம் ஒரே மாலைக்குள்ள அடங்கிரும். அப்படி தோற்றம் பெறும்போது அதோட வண்ணம் நாற்றம் வேறுபடுவது போல, அதுக்கு ஒவ்வொரு மலருக்கும் ஒவ்வொரு வண்ணம் இருக்கும், ஒவ்வொரு மலருக்கும் ஒவ்வொரு மனம் இருக்கும். அந்த வண்ணம் நாற்றம் வேறுபடுவது போல சிற்றிலக்கிய களம்பகம் அப்படின்ற இலக்கியம் வேறுபட்டு விளங்குகிறது. ஓகேங்களா? சிற்றிலக்கியத்துல இந்த களம்பகம் அப்படின்ற இலக்கியம் வேறுபட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அவ்வாறு பெயர் பெறும் முறை இயன்ற பாட்டுடைய தலைவன் பெயராலோ ஊர் பெயராலோ பெயர் பெறுவது களம்பகத்தி இலக்கியத்தில் காணும் ஒரு முறை. என்ன சொல்றாங்க, பொதுவா மற்ற இலக்கியம் போலயே பாட்டுடைய தலைவன் பெயராலோ ஊர் பெயராலோ பெயர் பெறுவது களம்பகத்தில் ஒரு முறையா இருந்தாலும்
இன்னொரு முறை என்னன்னு சொல்றாங்க, அவ்வாறு பாடப்பட்ட அழகர் களம்பகம், திரு வேங்கட களம்பகம் முதலியவை இவ்வகைகளுக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. அழகர் களம்பகம், திரு வேங்கட கழகம், சரிங்களா? அழகர் களம்பகம், திரு வேங்கட களம்பகம் அப்படின்றது. அடுத்து மயிலையில் எழுந்தருளுள்ள அருக தேவரை குறித்து ஊதிச தேவர் என்பவரால் பாடப்பட்ட ஒரு நூலும் மாறுபட்ட நிலையில் உள்ளது. அருக மதத்தை சார்ந்த திருக்களம்பகம் ஆகும். சரிங்களா? பாட்டுடைய தலைவனையோ அரசனையோ அரசின் பெயராலேயோ களம்பகம் பாடுவது சிறப்பு. அதுதான் அழகர் களம்பகம், திருவிட களம்பகம். ஆனால் அதற்கு மாறுபட்ட நிலையில் இருக்கக்கூடிய அருக மதத்தை போற்றி பாடக்கூடிய ஒரு ஊதிச தேவரால் பாடப்பட்ட நூல் எதுன்னா இந்த திருக்களம்பகம். இதுல அருக மதத்தை சார்ந்து பாடப்பட்டிருக்கு. அதனால இது வேறுபட்ட ஒரு களம்பக நூலாக பேசப்படுது. அதற்கடுத்து மரபுக்கு மாறுபட்டு சிவப்பிரகாச சுவாமிகள், சிவஞான பாளைய சுவாமிகள் களம்பகத்தில் 95 பாடலுக்கு பதிலாக 93 பாடல்களே உள்ளன. சரிங்களா? மரபுக்கு மாறுபட்டு என்ன செஞ்சிருக்காங்க, களம்பத்திற்குரிய பாட்டியல் விதிமுறைகள் பல கதம்பத்தில் செம்மையாக பின்பற்றவில்லை என்பதையும் காண்கிறோம். சிவப்பிரகாச சுவாமிகள், சிவஞான பாளைய சுவாமிகள் களம்பகத்தில் 95 பாடலுக்கு பதிலாக 93 பாடல்களே உள்ளன. இதனைத் தொடர்ந்து திருக்களம்பகத்தில், ஓகேங்களா, திருக்களம்பத்தில் 100க்கு 10 பாடல்கள், திருக்களம்பத்தில் 100க்கு 10 பாடல்கள் உள்ளன. நந்தி களம்பகத்தில் 100க்கு மேலும் 9 பாடல்கள் உள்ளன. பொதுவாக திருக்களம்பத்தில் 100க்கு 10 பாடல்கள் இருக்கு. ஆனால் நந்தி களம்பத்தில் 100க்கு மேலும் 9 பாடல்கள் உள்ளன. அப்ப களம்பகத்திற்கு உரிய உறுப்புகள் 18 என்பதிலும் களம்பக இலக்கிய ஆசிரியர்களிடையே வேறுபாடு இருப்பதை அறியலாம். அப்ப திருக்களம்பகத்திற்கு 100க்கு மேலும் 10 பாடல்கள் உள்ளன. நந்தி களம்பத்தில் 100க்கு மேலும் 9 பாடல், 100க்கு மேலும் 9 பாடல்கள் என்றால் நந்தி களம்பகம், 100க்கு மேல் 10 பாடல்கள் என்றால் திருக்களம்பகம். ஓகே, 100க்கு 10 பாடல்கள் என்றால் அது திருக்களம்பகம், 100க்கு 9 பாடல்கள் என்று சொன்னால் அது நந்தி களம்பகம். ஓகே, அப்போ களம்பகத்துக்குரிய உறுப்பு 18 என்பது பொது விதியாக இருந்தாலும் ஆசிரியர்களுக்கிடையே களம்பகம் பாடிய ஆசிரியர்களிடையே இது வேறுபாடு காணப்படுகிறது. அப்போ 18 உறுப்புகளில் குறைந்த ஆளுடைய பிள்ளையார் திரும்பலகம், ஓகேங்களா, 18 உறுப்புக்கு குறைவாக பாடப்பட்ட நூல் எதுனா ஆளுடை பிள்ளையார் திருக்களம்பகம், தில்லை திருக்களம்பகம், நந்தி களம்பகம். ஓகேங்களா, 18 உறுப்புகளில் குறைந்தது 18 உறுப்புகளில் குறைந்தது ஆளுடை பிள்ளையார் திருக்களம்பகம், தில்லை திருக்களம்பகம், நந்தி களம்பகம். ஓகேங்களா, 18 உறுப்புகளுக்கு குறைவாக இருக்கக்கூடியது எது? ஆளுடை பிள்ளையார் திருக்களம்பகம், திருக்களம்பகம், தில்லை களம்பகம், திருவாமாத்தூர் களம்பகம், நந்தி களம்பகம். இதெல்லாம் குறைந்த அடி உள்ளது. 18 உறுப்புகளுக்கு குறைந்தது. இந்த 18 உறுப்புகளுக்கு மேலும் சில பாடல்கள் இருக்கு. அது களம்பக இலக்கியங்கள் உள்ள சான்றாக அனந்த கிருஷ்ண ஐயங்கார் என்பவர் பாடிய திருப்போரை களம்பகம் 26 உறுப்புகள் இருக்கான். சரிங்களா, 18 உறுப்புகள் குறைந்து பாடக்கூடிய களம்பகம் இருக்கு, 18 உறுப்புகளுக்கு மேலும் பாடப்பட்ட களம்பக இலக்கியங்களும் இருக்கு. அதற்கு சான்றாக அனந்த கிருஷ்ண ஐயங்கர் என்பவர் பாடிய திருப்போரை களம்பகத்துல 26 உறுப்புகளை பத்தி பாடியிருக்காங்க. 26 உறுப்புகளை பாடியிருக்காங்க. அப்ப தனித்தனி துறையில் அமைந்த சிற்றிலக்கியங்களை பாடுவதில் ஏற்படும் சுவையை விட பல்வேறு துறைகளும் ஒருங்கிணைந்து நிற்கும் களம்பக இலக்கியங்களை கற்பதில் பொதுமக்களுக்கு ஈடுபாடு மிகுதி. ஓகேங்களா, தனித்தனி சுவையில் இருக்க சிற்றிலக்கியத்தை பாடுறப்பே ஒரு மகிழ்ச்சி இருக்கிறப்ப, ஆனால் அந்த களம்பகத்தில் பல்வேறு துறைகளும் ஒருங்கிணைந்து நிற்கும் களம்பக இலக்கியங்களை கற்பதில் பொதுமக்களுக்கு ஈடுபாடு அகதி. அப்போ சொன்னாலும் பொருள் நாணத்தாலும் புதுமை பொலிவு பெற்று விளங்குகின்ற களம்பக இலக்கியங்கள் என்றும் சிறப்பு பெற்றன. சரிங்களா, அவ்வாறு சிறப்பு பெற்ற இலக்கியம் எது? இந்த களம்பகம் இலக்கியம். அப்போ இந்த களம்பக இலக்கியத்தை படிக்கிறப்பயே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இந்த பல்லு அப்படின்ற சிற்றிலக்கிய பற்றிய சார்ந்த செய்தியும் இங்கே அறிஞ்சோம். அப்போ இந்த பல்லு இலக்கியத்தில் இந்த களம்பக இலக்கியத்தில் வெறி விலகல், தலைவன் தலைவி தோழிக்குரிய செயலை பார்க்குறோம்.
பாத வகுப்பு அப்படின்ற பாதாதிகாசம் கேசாதி பாதம் அப்படின்ற நிகழ்வை பற்றி படிக்கிறோம். பல்லர்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்கிற பல்லு நூல்களை பற்றி செய்தியை சொல்கிறாங்க. சிலேடை அணியை பற்றி செய்தி சொல்கிறாங்க. யோகினியார், பிச்சியார், இடைச்சியார், கொற்றியார், தலைச்சியார் அப்படின்ற பெண்களுடைய அழகை சிறப்பித்து பாடக்கூடிய எல்லா இயல்புகளையும் ஒரே சிற்றிலக்கியத்தில் ஆற்றுப்படையை பற்றி கூட சொல்கிறாங்க. எல்லா அதாவது களம்பகம் அப்படின்ற அதனால தான் களம்பகம் அப்படின்ற தூது பற்றிய செய்தி. அப்போ மற்ற சிற்றிலக்கியத்தோட கூறுகளையும் ஒன்றாக அமைந்து அதை தான் சொல்கிறாங்க. தனித்தனி துறையில் அமைந்த சிற்றிலக்கியங்களை படிப்பதில் ஏற்படும் சுவையை விட பல்வேறு துறைகளும் ஒருங்கிணைந்து நிற்கும் களம்பக இலக்கியங்களில் கற்பதில் பொதுமக்களுக்கு ஈடுபாடு மிகுதி அப்படின்ற கூற்ற சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ எப்பயுமே ஒரு மலரை தனித்து பார்ப்பதற்கும் பல்வேறு மலர்கள் ஒன்றாக சேர்ந்து காண கிடைக்கக்கூடிய கதம்பத்தை பார்ப்பதற்கும் அழகு தனி அப்படின்னு சொல்லிட்டு இந்த களம்பக இலக்கியம் பற்றிய குறிப்பு இந்த பாடப்பகுதியில் நம்ம பார்த்தோம். சரிங்களா? அடுத்த பாடப்பகுதியில் இதோட களம்பகம் அப்படின்ற சிற்றிலக்கியம் நிறைவு பெற்றது. இதை தொடர்ந்து அடுத்து பார்க்கக்கூடிய பல்லு அப்படின்ற சிற்றிலக்கிய செய்தியை அடுத்த வகுப்பில் நம்ம பார்ப்போம். சரிங்களா? இதோட களம்பகம் அப்படின்ற சிற்றிலக்கியம் சார்ந்த செய்தி முடிஞ்சிருச்சு. இதற்கு அடுத்து நம்ம என்ன செய்யலாம்? பயிற்சி வினா பார்க்கலாம். ஓகே, இந்த களம்பகம் பற்றிய பயிற்சி வினா. சங்க காலத்தில் பெண்கள் அணிந்த இலைகளால் ஆன ஆடை பெயர். ஓகேங்களா? தலையுடைய கொண்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்போ இலை ஆடையா, பருத்தி ஆடையா, நூலாடையானா தலையுடை. தலைவன் தலைவிக்கு கொடுத்ததை பற்றி பார்த்தோம்னா அதை தான் சொல்கிறாங்க. சங்க காலத்தில் பெண்கள் அணிந்த இலைகளால் ஆன ஆடையின் பெயர் என்ன? தலையுடை. ஓகே, அதற்கடுத்து பயிற்சி வினா 2. தயிர் விற்ற பெண்ணை களம்பகம் சூட்டிய பெயர். தயிர் விற்ற பெண்களை களம்பகம் என்ன பெயர், என்ன உறுப்பால் பாடப்பட்டிருக்காங்க அப்படின்னா இடைச்சி அப்படின்ற பெயரால் அழைத்தாக. அந்த உறுப்பு என்ன பெயரால் அழைக்கப்படுது? இடைச்சியர் அப்படின்ற துறையால் அழைக்கப்படுகிறது. அடுத்து பயிற்சி வினா 3. மயிலையில் எழுந்தறி உள்ள அருக தேவரை பாடியவர். மயிலையில் உள்ள அருக தேவரை பாடியதுனால தான் அந்த அருகனை பாடிய அந்த நூலோட பேர். ஓகேங்களா? ஏன்னா தலைவனை பற்றி பாடுவாங்க, தலைவனுடைய ஊரை பற்றி பாடுவாங்க. ஆனால் அருக தேவனை பாடக்கூடிய ஒரு சிற்றிலக்கியம் இருக்கு. அதனால தான் அது திருக்களம்பகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மயிலையில் எழுந்துள்ள அருக தேவரை குறித்து பாடியவர் யாரு? ஊதிச தேவர். ஓகே, ஊதிச தேவர் இவர் தான் அருக தேவரை பாடியிருக்காரு. ஓகேவா? இது சிற்றிலக்கியம், அந்த களம்பக சிற்றிலக்கியத்தில் பாடக்கூடிய வேறு ஒரு நிலைன்னு பார்த்தோம். அடுத்து பயிற்சி வினா 4. நந்தி களம்பகத்தில் 100க்கு மேல் எத்தனை பாடல்கள் உள்ளன? ஓகேவா? 100க்கு மேல் 10 பாடல்கள் இருக்கிறது திருக்களம்பகம். 100க்கு மேல் 9 பாடல்கள் இருப்பது எது? நந்தி களம்பகம். இந்த செய்தியும் பார்த்தோம். ஓகேங்களா? திருக்களம்பகத்தில் 100க்கு மேல் 10 பாடலும், நந்தி களம்பத்தில் 100க்கு மேல் 9 பாடல்களும். நந்தினா 9, திரு எப்படின்னா 10. ஓகேங்களா? அதை வைத்து நம்ம வேறுபடுத்தி பார்த்துக்கலாம். பயிற்சி வினா 5. 18 உறுப்புகளுக்கு மேல் பாடிய களம்பகம் எது? 18 உறுப்புக்கு மேல் பாடிய களம்பகம் என்று எதை சொன்னாங்கன்னா 26 களம்பங்களை பற்றி பாடிய 26 களம்பங்களை பற்றி பாடிய திருப்போரை களம்பகம். இந்த திருப்போரை களம்பகத்தில் தான் 26 உறுப்புகள். முதல்ல மொத்தம் களம்பகம்னாவே 18 உறுப்புகள் இருக்கும் அப்படின்ற செய்தி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த திருப்போரை களம்பகத்தில் 26 உறுப்புகளை பாடியிருக்காங்களாம். சரியா? ஓகே, இன்றைய வகுப்பு முடிவுபட்டது. அடுத்த வகுப்பில் அழகு சிற்றிலக்கியம் 6 பகுதி 20 அப்படின்ற தலைப்பில் பள்ளு இலக்கியத்தோட அறிமுக வகுப்பு பார்க்கலாம். பள்ளு அப்படின்ற சிற்றிலக்கியம் இன்னைக்கு பார்த்தோம். பல்லுன்னா என்ன? பள்ளு இலக்கியத்தை உலர் வாழ்வை சித்தரிக்கக்கூடிய இலக்கியம், மருதநில நூலாக கருதப்படும், சேரி மொழியில் இருக்கிறது, ஏசல் இறைப்படும், இதில் கதையை சமய தாக்குவது போன்றும் சமயத்தை கருத்துரை போடும் அப்படின்றதெல்லாம் ஒரு கூற்றாக, அறிமுக கூற்றாக சொன்னேன். இது சார்ந்த செய்தியை தான் அடுத்த வகுப்பில் நம்ம காண இருக்க போகிறோம். சரிங்களா? எப்பயும் நிறைவு பகுதியில் ஒரு செய்தியை சொல்லிட்டு முடிப்பது நம்மளுடைய வழக்கு. அவ்வாறாக இன்றைய செய்தி என்னன்னா, வாய்ப்புக்காக காத்திருக்காதே,
உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக்கொள்னு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு. சரியா? அப்போ ஒரு வாய்ப்பு, அதாவது உனக்கான வாய்ப்பு கிடைக்கிறப்ப, வாய்ப்புக்காக காத்திருக்கிறப்ப தான் நான் அதை பயன்படுத்துவேன். வாய்ப்பு எப்போ வருதோ அப்போ நான் பயன்படுத்திக்கிறேன், அப்போ நான் வெற்றி அடைஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா வாய்ப்பு உனக்கு காலம் போய்கொண்டு தான் இருக்கும். காலத்தை, சென்ற காலத்தை மீண்டும் கொண்டு வர முடியாது. ஓகேவா? அப்போ நம்ம என்ன செய்யணும், நமக்கான வாய்ப்பை நாம தான் உருவாக்கிக்கணும். நாம தான் உருவாக்கிட்டு என் வெற்றிக்கான பாதையை நான் தொடங்கிட்டேன், இப்போதே தொடங்கிட்டேன், இப்போ இருந்து நான் படித்து வெற்றி அடைவேன் அப்படின்ற நோக்கோடு முயற்சி செஞ்சாதான் ஒன்றே செய் நன்றே செய் இன்றே செய் அப்படின்னு வாய்ப்பை நீயாவே, வாய்ப்புக்காக காத்திருக்காத, உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக்கொள். யாரும் யாருக்காகவும் காத்திருக்க மாட்டாங்க அப்படின்ற செய்தியை தான் இன்றைய வகுப்புல நம்ம சொல்லக்கூடிய ஒரு கருத்து. நன்றி. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.